அன்பானவர்களே, நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்க, நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சிலர் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஃப்யூச்சரை நினச்சே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. எதிர்காலம் இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்தே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நாளை தினத்துக்காக என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நாளை தினத்துக்காக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்க போயிருந்தேன், பெண் பிள்ளை பிறந்துருச்சு, துக்கத்தோடு தூக்கிட்டு வராங்க. ஏன் பொம்பளை பிள்ளை எதுக்காக? 25 வருஷம் கழித்து அவளுக்கு நகை போடணும், ரொக்கம் போடணும். 25 வயசில் அவள் கல்யாணம் நடக்க வேண்டியதை நினச்சி பிறந்து 25 நிமிஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே கவலை. சரி, ஆம்பளை பிள்ளை பிறந்தால் சந்தோஷப்படுவாங்களா? அவங்களும் துக்கத்தோடு இருக்கிறாங்க. என்ன நாளைக்கு ஒரு வீட்டில் 2 பையன். அந்த அம்மா சொல்லுது, இவனை எங்கே நம்மளை கவனிக்க போகிறான், பொண்டாட்டி சொல்ல கேட்டுட்டு மிதிக்க போகிறான். எதிர்காலத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து நிகழ்காலத்தில் பயம். அதனால் இதெல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் கையில் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஃப்யூச்சரை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் ஃப்யூச்சரை பார்த்துக்குவார். காட் பிளஸ் யூ.